பூதமாய் மாறிய அலி. சாஹில் தெஹ்ராதூனில் பிஸ்னஸ் வேலையை முடித்துக்கொண்டு அம்ரிஷ்டரில் இருக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். தெஹ்ராதூனில் சொந்த பிஸ்னஸ் இருந்ததுனால பாதி நேரம் அங்கேயே இருந்துட்டான். எப்போவாவது தான் அவங்க அம்மாவை பார்க்க போவான். பாதி தூரத்தில் அவனுடைய நண்பன் ராஜேஷின் ஃபோன் வந்தது. ராஜேஷ் சொல்லு. சாஹில் ஒரு ஊழல் நடந்துடுச்சு. ஏன் இவ்வளவோ பதட்டமா இருக்க? என்ன நடந்துடுச்சு? மெதுவா சொல்லு. அண்ணன், நம்ம எல்லோரும் சிக்கல்ல விழுந்துட்டோம். சொல்லு என்ன ஆச்சு? அட அண்ணன், அவ இறந்துட்டா. என்ன? உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அண்ணன், போனோம் எங்க முன்னாலதான் இருக்கு. நாங்க இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தோம். ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல அண்ணன். ஒரே ஒரு வேலை சொன்ன, அது கூட சரியா பண்ண முடியாதா உங்களால? என்ன பண்றதுன்னு இப்போ நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நீ போனை வை, நான் ஏதாவது யோசிக்கிறேன். அடச்ச, இப்படி மாட்டிக்கிட்டோமே. ராஜேஷின் ஃபோனுக்கு அப்புறமா சாஹில் காரை நிறுத்தினான். பிறகு தலையை பிடித்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்தான். ரொம்ப நேரம் ஃபோனையே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே இருந்தான். ஏதோ யோசிச்சுட்டே ஃபோனை வச்சு விட்டு வண்டியை பின்னால் எடுத்துட்டான். திரும்பி டேராடூன் போறேன்னு, அங்க முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி செய்தியை சொல்றேன். விஷயம் தெளிவா தெரியுது. சாஹில் இன்னும் அவன் நண்பர்கள் ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு. ஆனா அது என்ன விஷயம்? சாஹில் மிகவும் வேகமா வண்டியை ஓட்டினான். வேற வேலை இல்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அவளை பார்க்காட்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. காட்டின் அமைதிக்கு நடுவில் வண்டி சத்தம் வேகமா கேட்டது. சாஹிலின் முகத்தில் வேர்வை வர ஆரம்பிச்சது. அவனுடைய முகம் செவந்து அனலா மூச்சு வீசினது. அப்போ வேகமா செல்லும் வண்டியில ஏதோ இடிச்ச மாதிரி இருந்தது. கார் கட்டுப்பாட்டை இழந்தது. சாஹில் வேகமா பிரேக் போட்டான். கொஞ்ச தூரம் போய் வண்டி நின்னுச்சு. சாஹில் அவனுடைய காரில் இருந்து வெளியில வந்தான். அப்புறம் பின்னால பக்கமா போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவன் பார்த்ததுனால சுயநினைவே இழந்து நிலைமை மோசமானது. சாஹிலுக்கு முன்னால் ஒரு அலி ரத்தத்துடன் விழுந்ததை பார்த்தான். சாஹிலுக்கு தெரியாமலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. வாய்க்கால இது ஒண்ணுதான் மிச்சமா? இதுவும் என் கார் முன்னாடி தான் வந்து மோதனமா? இப்போ என்ன பண்ணுவேன்? நான் டேராடூன் கூட அவசரமா போனோம். இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நேரா வீணாக்க முடியாது. சாஹில் அவளை அங்கேயே மோசமான நிலைமையில விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். வண்டியில் உட்கார்ந்த உடனே போனில் ஒரு டெக்ஸ்ட் வந்தது. அதை சாஹில் பார்க்க ஆரம்பிச்சான். அதை பார்த்ததுமே முகம் வெளுத்துருச்சு. சாஹிலுக்கு ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு இமேஜ் வந்திருந்தது. அதில் அவனுடைய 4 நண்பர்களோட பணம் இருந்தது. அதில் ஒன்று ராஜேஷோடையது. என்னது இது? யார் பண்ணாங்க? சாஹில் பயந்து ராஜேஷ்க்கு ஃபோன் செய்தான். அப்போ யாரோ ஃபோனை எடுத்தாங்க. அந்த குரலை கேட்டு சாஹில் பயந்து நடுங்க ஆரம்பிச்சான். யாரு? ஹலோ, சொல்லுங்க ஐயா. இது என்னோட நண்பன் ராஜேஷுடைய ஃபோன். நான் அவனோட பேசணும். அட முட்டாளே, ராஜேஷ் இறந்துட்டா. சாஹிலுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல ஃபோனை வச்சுட்டான். அட கடவுளே, என்ன நடக்குது? என் நண்பர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. சோபாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஷோபா சாஹிலோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். அவள் ஒன்று நினச்சா, ஆனால் சாஹில் இன்னொன்று எதிர்பார்த்தான். ஷோபா ரொம்ப அழகான பெண். அவள் சின்ன வயதிலேயே விதவையானவள். சாஹில் ஷோபாவை கல்யாணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்தான். ஆனால் அவளோட உடல் உறவம் வச்சுக்கிட்டான்.
அதனால ஷோபா மாசமாயிட்டாள். இதை தெரிஞ்சுக்கிட்ட சாஹில் அவ செய்த தப்புக்கு பயப்பட ஆரம்பிச்சான். அவளை கட்டாயப்படுத்தி அவளுக்கு அபார்ஷன் செஞ்சான். அவளை சாஹில் இன்னும் அவனுடைய நண்பர்கள் பலாத்காரம் செய்தார்கள். ஷோபாவை அவர்கள் ஒரு பொருளாக நினைத்தார்கள். அதனால் மனமுடைந்த ஷோபா தற்கொலை செய்து கொள்வதுதான் சரி என்று நினைத்தாள். அவளே மரணத்தை தேடிக்கொண்டாள். இதை அறிந்த சாஹில் தெஹ்ராதூன் சென்று அவனுடைய பிரச்சனையை அடக்க நினைத்தான். ஒன்று பண்ணுறேன், திரும்பியும் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணுறேன். யாருக்கு தெரியும், யாராவது என் கூட விளையாட்டுக்காகவும் செஞ்சிருக்கலாம். திரும்பவும் சாஹில் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணினான். ஆனால் இப்போ அவனுடைய ஃபோன் சத்தம் பக்கத்திலேயே வந்தது போல இருந்துச்சு. அப்போ அவனுக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தான். அப்படியே சாஹில் திரும்பினான். அங்கே அந்த அலி ராஜேஷின் ஃபோனை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பிறகு அவள் ஃபோனை எடுத்து சொன்னாள், ஹலோ சாஹில் பாபு. சாஹில் பயத்தில் உறைஞ்சிட்டான். பயந்துக்கிட்டே வண்டியின் கதவை திறந்தான். திறந்து ஓட ஆரம்பிச்சான். சாஹில் வேகமாக ஓட ஆரம்பிச்சான். யார சாவின் நடுவில் விட்டுட்டு வந்தானோ அது உயிரோடு இருந்தது. ஆனா எப்படி? இதை யோசிச்சு கொண்டே சாஹில் முன்னால ஓடினான். ஆனால் அவனுக்கு முன்னால் அதே அலி வந்தாள். என்ன ஆச்சு? பயந்துட்டியா என் ராஜா சாஹில் பாபு? யார் நீ? ஏன் என்ன பின்தொடர்ந்து வர? என்னாச்சு சாஹில்? நீ என்ன மறந்துட்டல? ஓ என் தம்பி சாஹில், உன்னோட சோபாவை உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஷோபா பார்த்து கொண்டிருக்கும் போதே அலியின் சரீரம் இரண்டாக பிரிந்தது. ஒன்று ராஜேஷ், இன்னொன்று சோபாவாக மாறியது. ராஜேஷ், சோபா, இது என்ன? என்னாச்சு சாஹில்? நீ என்ன மறந்துட்டியா? இது உன்னுடைய நண்பன், நான் உன்னுடைய பிரியமான ஷோபா. அவனை சரியான இடத்துல சேர்த்துட்டேன். இப்போ உன்னுடைய நேரம். இல்ல 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 சோபா, என்ன மன்னிச்சிடு. நான் குற்றவாளி. என்னால பெரிய தவறு நடந்துடுச்சு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன விட்டுடு ப்ளீஸ் 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 சோபா, என்ன போக விடு. நான் உன்னை விடணுமா? மிருகங்கள் கூட உன்னை விட நல்லது சாஹில். அது ஒரு தடவை வேட்டையாடிட்டா விட்டுடும். ஆனா நீ ராட்சசன், ராட்சசன். உயிரோட கொன்னு உன் நண்பர்களை சாப்பிட்ட சொல்லி போட்டுட்டியா? இல்ல சாஹில், இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். ப்ளீஸ் சோபா, என்ன போக விடு. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நீ மன்னிப்புக்கு லாய்க்கில்லாதவன் சாஹில். உன்னை நான் இன்னைக்கே இங்கேயே கொல்ல போறேன். அவளுக்கு நடந்ததுக்கு ஷோபா சாஹிலை கொன்னுட்டான். அவ சாஹிலை அவனுடைய காருக்கே கீழே வச்சு கொன்னுட்டான். அவன் துடிச்சிட்டு சாஹில் இறந்துட்டான். ஷோபா அலி உருவத்துல வந்து பழி தீர்த்துக்கிட்டாள். தீர்ந்ததுடன் நிரந்தரமாக மறைஞ்சிட்டாள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.